அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 7ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலே, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை தேட ஆரம்பித்தார், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதனுடைய முன்னுரையிலேயே நாம் வாசிக்கிறோம், பென்யமீனனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின செகாயோன் என்னும் சங்கீதம். அப்ப தாவீதுக்கு விரோதமாய் நிறைய பிரச்சனை, போராட்டம் வந்துகிட்டே இருந்தது. சோர்ந்து போகவில்லை. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார், மகிமைப்படுத்தினார். இந்த சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அவருக்கு இருந்த நெருக்கத்தை அங்கு அப்படியே சொல்லி காண்பிப்பார். இவைகளின் மத்தியிலும் கர்த்தரை அவர் தேட ஆரம்பித்தார். இந்த சங்கீதத்திலே ஒரு குறிப்பிட்ட வசனத்திலே சொல்லுவார், 15வது வசனத்திலே, குழியை வெட்டி அதிலே ஆழமாக்கினான். எனக்கு விரோதமா நிறைய குழியெல்லாம் வெட்டி வச்சிருந்தாங்க, எப்ப விழுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் என்னை காப்பாற்றினார். பாருங்கள், இப்படி நிறைய பிரச்சனை, போராட்டம் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். நீங்க செய்யாததை செய்ததா சொல்லலாம், உங்க பேரை கெடுக்க முயற்சிக்கலாம், அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், நிறைய காயங்களை நீங்கள் சந்தித்திருக்க கூடும். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த தாவீதை வாசிக்கும் போதெல்லாம் தனக்கு நெருக்கம் உண்டான போது கர்த்தரை மகிமைப்படுத்துவார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்வார். ஒரு நாளைக்கு 7 தரம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார். நீங்களும் இதை செய்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நமக்கு நிறைய பேர் பிரச்சனை பண்ணும்போது, வெளியிலிருந்து போராட்டம் வரும்போது சோர்ந்து போய் ஜெபிக்காம, ஆண்டவரை தேடாம, ஆராதனை செய்யாமல், மிகுந்த சோர்வாய் மனவேதனையோடு கூட எப்பொழுதும் அதவே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். சகோதரா, சகோதரி, அப்படி செய்யாதபடிக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தரை உயர்த்த பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் உடைந்து விடும். அதே இடத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தாவீதை போல கர்த்தரை துதியுங்கள். உங்கள் நெருக்கங்களிலே சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன், உம்மை மகிமைப்படுத்தும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.